எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் தாங்க செய்ய போறேன். வெல்லம் அதிரசம், சர்க்கரை அதிரசம் 2மே செய்ய போறேங்க. புதுசா அதிரசம் செய்றவங்க கூட சுலபமா செய்ற மாதிரி டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணா போதுங்க. எல்லாருக்குமே அதிரசம் நல்லா வரும். வெல்லம் அதிரசம், சர்க்கரை அதிரசம் ரொம்ப சுலபமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதிரசம் செய்யறதுக்கு எப்பவுமே சாதாரண மாவு பச்சரிசி அப்படி இல்லன்னா ரேஷன் அரிசி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லா வரும். அரிசிய தண்ணி விட்டு 2, 3 தடவ நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் ஊற விட்டுக்கலாம். 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஊற விடுறத விட ஓவர் நைட் ஊற விட்டா அதிரசம் நல்லா வரும். அரிசிய காலையில தண்ணி நல்லா வடிச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு வெள்ள துணி போட்டு அதுல காய விட்டுக்கலாம். ஃபேன்லயோ, வெயில்லயோ காயக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர்லயே இந்த மாரி துணியில கொஞ்சம் ஈரம் வடியிற அளவுக்கு காஞ்சா போதும். நம்ம காய வச்ச அரிசி கொஞ்சம் ட்ரை ஆனதும், இந்த மாரி கை வச்சு தொட்டு பார்க்கலாம். பாருங்க கையில ஒட்டியிருக்குல்ல. ஃபுல்லா காயக்கூடாது. இந்த மாரி கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். இப்ப நம்ப கடையில குடுத்து மாவு மில்லுலயும் அரைச்சுக்கலாம். இல்ல மிக்ஸிலயே அரைச்சுட்டும் சலிச்சு எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க அரிசியோட அளவு 1 1/2 கிலோ அளவு. 2 அதிரசத்துக்கும் சேர்த்து தான் நான் 1 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இத நான் வீட்லயே மிக்ஸி ஜார்லயே அரைச்சு எடுத்துக்கிறேன். நம்ம மாவு வீட்ல அரைச்சா மட்டும் இல்ல, கடையில அரைச்சு எடுத்தாலுமே சலிச்சு எடுத்துக்கணும். அப்பதான் அதிரசம் நல்லா வரும். ரொம்ப சின்னதா இருக்க மாவு சல்லட வச்சு நைஸா சலிச்சு எடுத்துக்கலாம். அதிரசம் நல்லா வர்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் மாவு கொஞ்சம் ஈரமா இருக்கணும். அதனால தான் நம்ம அரிசி கொஞ்சம் ஈரம் இருக்கும்போதே அரைக்கிறோம். இப்படி கையில எடுத்து உருண்டை பண்ணா இப்படியே நிக்குது பாருங்க. இப்படி இருக்கணும் அரிசி மாவு. முதல்ல வெல்லம் அதிரசம் செய்யறதுக்காக 2 கப் அளவு துருவின வெல்லம் எடுக்கிறேன். முக்கியமா வெல்லம் பாகு வெல்லம்னு கடையில கேட்டு வாங்கிக்கோங்க. பாகு வெல்லம் சேர்த்து செய்யும்போது தான் அதிரசம் நல்லா வரும். இந்த 2 கப் அளவு வெல்லத்துக்கு 4 கப்ல இருந்து 5 கப் அளவு அரிசி மாவு சேர்க்க வேண்டியது வரும். 1 1/4 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். 3/4 கப்பு வெல்லத்துக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். இதுதான் தண்ணியோட அளவு. இத வச்சு நம்ம எந்த அளவுக்கு வெல்லம் சேர்க்கிறோமோ அதுக்கேத்த தண்ணி சேர்த்துக்கணும். வெல்லத்து கூடவே 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்க்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சு ஒரே ஒரு கொதி வந்ததும் ஒரு ஃபில்டர் வச்சு இத வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இந்த பாத்திரத்த அலசிட்டு திரும்ப இத ஸ்டவ்ல வச்சு இதுல நம்ம வடிகட்டி வச்சிருக்க வெல்லம் பாக இந்த பாத்திரத்துல சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யறதால வெல்லத்துல இருக்க மண்ணு, தூசி எல்லாம் வடிகட்டிடும். அது கூடவே நம்ம சேர்த்திருக்க சுக்கு, ஏலக்காய் இதுல இருக்க திப்பி எல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகி வந்துரும். நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க வெல்லம் பாகு நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பு மீடியம் டு லோ ஃப்ளேம்லயே இருக்கணும். அப்பதான் வெல்லமும் நல்லா வெந்து வரும். இப்ப வெல்லம் பாகு ரெடி ஆயிடுச்சான்னு நம்ம பாக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு தட்டுல தண்ணி ஊத்தி வச்சுக்கணும். இதுல பாகு கொஞ்சம் ஊத்தி பாருங்க. ஊத்திட்டு நம்ம கை வச்சு இந்த மாரி பார்த்தோம்னா நம்மளுக்கு கையில வரல. அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அடுப்ப ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெல்லம் கொஞ்சம் திக்கா வர மாதிரி இருக்கும்போது அப்பப்ப நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இன்னொரு தடவ செக் பண்றேன். இப்பவும் சரியா பாகு கையில வரல. இப்ப வெல்லத்த ஒரு 5 நிமிஷம் திரும்பவும் கொதிக்க விட்டுட்டு திரும்ப ஒரு தடவ இப்ப செக் பண்றேன். உடனே சூடோட எடுத்து பார்க்க வேண்டாம். கொஞ்சம் ஆறுனதும் இந்த மாதிரி கையில இப்ப வருது எனக்கு. நல்லா பளபளன்னு ஒரு தக்காளி மாதிரி பதத்துக்கு வரணும். இப்ப நம்மளுக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. கையில வருது குடிக்கிறதுக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடக்கூடாது. அப்படி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அதிரசம் ரொம்ப ரஃப்பா வந்துரும். இது பாகு சரியான பதம். இப்ப நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு வெல்லம் இறக்கி வச்சுட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இதுக்கு எத்தனை கப்பு மாவு ஆகுதுன்னு பாருங்க. இப்ப முதல்ல 1 கப்பு சேர்த்துட்டு கலந்து விடுறேன். 2வது கப்பு அளவு மாவு சேர்க்கிறேன். நான் வெல்லம் அளந்த அதே கப்ல தான் மாவு எடுத்து சேர்க்கிறேன். புதுசா பாகு எடுக்கிறவங்களுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்றேன். நம்ம தட்டுல தண்ணி ஊத்தி வச்சு பாகு செக் பண்றோம்ல, அத அப்பப்ப கூட நம்ம பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவ, 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவைன்னு ஸ்டவ்வ சிம்ல வச்சுட்டு எடுத்து எடுத்து பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப 3வது கப்பு மாவு சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம அப்பப்ப ஊத்தி பாகு செக் பண்றதுனால, பாகு மிஸ் ஆகாம சரியான பதத்துக்கு எடுக்க முடியும். இப்ப 4வது கப்பு மாவு சேர்த்து கலந்து விடுறேன். 2 கப் வெல்லத்துக்கு 4 கப் அளவு மாவு சரியா போச்சு. இதுக்கு மேல மாவு சேர்க்க தேவையில்ல. இந்த மாவே நம்மளுக்கு கலந்து விட்டா சரியா வந்துரும். ரொம்ப கெட்டியாவும் மாவு பிசையக்கூடாது. மாவு நம்ம கலந்ததும் கரண்டில எடுத்தா இந்த மாதிரி கீழ விழணும். இந்த அளவு இருந்தா நம்மளுக்கு சரியா இருக்கும். ஆறுனதும் கொஞ்சம் கெட்டிப்படும். இதுல 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி நல்லா ஊற விட்டுக்கலாம். இந்த மாவு நல்லா ஊறுனா எந்த அளவுக்கு ஊறுதோ அவ்வளவும் நல்லா இருக்கும். இது ஓவர் நைட் நான் அப்படியே விட்டுட போறேன். மறுநாள் எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். மறுநாள் இந்த மாவு நல்லா செட் ஆயிடுச்சு. கொஞ்சம் பிசைஞ்சுக்கலாம்.
பெசஞ்சதும் இந்த மாரி சின்ன உருண்டைகள் எடுத்தா பாருங்க நல்லா வருது. இத இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து கையிலேயே தட்டிக்கலாம். எண்ணெய் சூடானதும் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எண்ணெய் சூடுபடுத்திக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சமான சூட்லயும் நம்ம அதிரசம் போட்டுறக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி மாவு உள்ள போட்டு பாருங்க. மாவு தானா மேல எழுந்து வரும். அப்ப நம்ம அதிரசம் ஒண்ணு ஒண்ணா போட்டுடலாம். எண்ணெய் இப்போ மிதமான சூட்ல தான் இருக்கு. இப்ப நம்ம போட்ட அதிரசம் தானா மேல வரும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னொன்னு போட்டுடலாம். அது எண்ணெயில அடியில இருக்கும்போதே போட்டா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கும். அதிரசத்த திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததும், இந்த மாரி ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு எடுத்துக்கணும். இன்னொரு சின்ன ஜல்லிக்கரண்டி வச்சு இப்டி எண்ணெயெல்லாம் பிரஸ் பண்ணணும். நல்லா நம்ம இப்டி அழுத்தம் குடுத்தோம்னா, அதுல இருக்க எண்ணெய்லாம் வடிஞ்சிரும். இத வேணும்னா எண்ணெய் வடிக்கிற ஃபில்டர்ல கூட கொஞ்ச நேரம் போட்டா, மீதம் இன்னும் இருக்கிற எண்ணெய் கூட நல்லா வடிஞ்சிரும். அவ்வளோதாங்க. வெல்லம் அதிரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததா நம்ம சர்க்கரை அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை அதிரசம் செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவு சர்க்கரை சேர்க்கிறேங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் அதிரசத்துக்கு 1 1/4 கப்பு தண்ணி சேர்த்திருப்போம். சர்க்கரை அதிரசத்துக்கு 1 கப் அளவு தான் தண்ணி சேர்க்கணும். 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவு சுக்குத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இப்ப அடுப்புல வச்சு அடுப்பு பத்த வச்சுக்கலாம். இதையுமே நம்ம வெல்லம் பாகு எப்படி பண்ணமோ, அதே மாதிரி சர்க்கரை ஒரு கொதி வந்ததும், ஒரு ஃபில்டர் வச்சு வடிச்சுக்கலாம். வடிகட்டிட்டு, அந்த பாத்திரத்த அப்படியே வச்சு, வடிகட்டின சர்க்கரை பாக திரும்ப இந்த பாத்திரத்துல ஊத்திக்கலாம். நம்மளுக்கு சர்க்கரையில அவ்வளோ மண்ணெல்லாம் இருக்காது. தூசியோ, ஏலக்காயோ, சுக்குவோட திப்பி மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுப்ப மீடியம் டூ லோ ஃப்ளேம்ல வச்சு சர்க்கரைய நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கொதிச்சு, நுரைச்சு பொங்கி வருது. இப்ப நம்ம ஒரு தடவ பாகு ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். வெல்லம் அதிரசத்துக்கு எப்படி பண்ணோமோ, அதே மாதிரி தட்டுல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு, இப்போ சர்க்கரை பாகு எடுத்து அதுல ஊத்தி பார்க்கலாம். சர்க்கரை நல்லா கொதிச்சிருக்கு. ஆனா கையில பாகு எடுக்க வரல. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம திரும்பி ஊத்தி பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நம்ம பாகு பார்க்கும்போது அடுப்பு சிம்லயே இருக்கணும். டக்குன்னு வந்துரும். இந்த டைம் வரும்போது நான் உடனே திரும்ப ஒரு தடவ செக் பண்ணி பார்க்குறேன். இதுவுமே எனக்கு கையில எடுக்க வரல. 2 நிமிஷம் திரும்ப கொதிக்க விட்டுட்டு, திரும்ப இன்னொரு தடவ தட்டுல ஊத்தி பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறேன். கரண்டில எடுத்து இந்த மாதிரி தண்ணீல விட்டதும் 2 செகண்ட் இருக்கட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தனியா எடுக்கலாம். இப்ப எனக்கு கையில தனியா நல்லா வருது. வெல்லம் பாகு மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரியல, சர்க்கரை பாகுன்றதுனால. ஆனா கையில எடுக்கும்போது எனக்கு பளபளன்னு வெல்லம் பாகு எப்படி வந்ததோ, தக்காளி மாதிரி, அதே மாதிரி எனக்கு சர்க்கரை பாகுமே நல்லா வந்திருக்கு. இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, பாத்திரத்த எடுத்து கீழ வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சர்க்கரை பாகுல 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். அடி கனமான, கொஞ்சம் அகலமான பாத்திரமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விடுறதுக்கு நம்மளுக்கு சுலபமா இருக்கும். 2வது கப்பு மாவு சேர்த்துட்டு கலந்து விடுறேன். இப்ப 3வது கப்பு மாவு சேர்க்கிறேன். 2 கப் அளவு சர்க்கரைக்கு எத்தனை கப் அளவு அரிசி மாவு தேவைப்படுதுன்னு தெளிவா தெரியணுன்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு கப்பு மாவு சேர்க்கும்போதும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். 3 கப் மாவு சேர்த்து கலந்து விட்டுருக்கோம். இப்போ 4வது கப் மாவு சேர்த்துட்டு கலந்து விடுறோம். 5வது கப்பு மாவு சேர்க்கிறேன். இதையும் நல்லா கலந்து விடலாம். இதுக்கு 5வது கப் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் திக் ஆகுற மாதிரி இருக்கு. ஆனா நல்லா ஓரத்துங்கள்லயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவுமே கொஞ்சம் லூஸா தான் இருக்கு. நான் 6வது கப்புலயுமே பாதி சேர்த்துட்டு கலந்து விடுறேன். 6வது கப் அரிசி மாவுல பாதி சேர்த்துட்டு பாதி வச்சிருந்தோம்ல, அதையும் சேர்த்துடுறேன். இப்ப இது சரியா இருக்கும் கலந்து விட்டா. மொத்தம் நம்மளுக்கு சர்க்கரை அதிரசத்துக்கு 6 கப்பு அரிசி மாவு ஆச்சு. வெல்லம் அதிரசத்துக்கு 2 கப் வெல்லத்துக்கு 4 கப் அளவு அரிசி மாவு சரியா இருந்தது. சர்க்கரை அதிரசத்துக்கு 2 கப் அளவு சர்க்கரைக்கு 6 கப் அளவு அரிசி மாவு சரியா இருக்கு. மாவு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. கரண்டில இப்படி எடுத்து விட்டோம்னா நம்ம நின்னு கீழ விழுது. மாவு இந்த அளவுக்கு இருந்தா தான் நம்மளுக்கு ஆறும்போது கொஞ்சம் கெட்டியாகும். 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. பாருங்க எவ்வளோ கெட்டியா இருக்கு. இத ஃபுல்லா ஒரு தடவ நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நல்லா கலந்து விட்டதும், ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ல தட்டிக்கலாம் ரவுண்டா. ரொம்ப மெலிசாவும் இல்லாம, ரொம்ப திக்காவும் இல்லாம மீடியமா தட்டிக்கலாம். அடுப்பு பத்த வச்சு அடுப்புல பாத்திரத்துல எண்ணெய் வச்சிருக்கேன். தட்டி வச்சிருக்க அதிரசத்த மெதுவா எண்ணெயில விட்டுடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாவும் இருக்கக்கூடாது. மீடியம் சூட்ல இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அதிரசம் உள்ள நல்லா வெந்து வரும். நம்ம அதிரசம் எண்ணெயில முதல்ல போடும்போது, ஒரு அதிரசம் முதல்ல போட்டு, ரொம்ப எண்ணெய் சூடா இருக்கா? இல்ல சரியா இருக்கான்னு பார்த்து ஒரு தடவ செக் பண்ணிக்கணும். இந்த ஒரு அதிரசம் எடுத்ததுக்கு அப்புறமா 2வது டைம் நம்ம போடும்போது 2 அதிரசமா கூட போட்டுக்கலாம். முதல்ல தட்டி 1 போட்டுட்டு, அது தானா மேல எழும்பி வரும். அடுத்தது இன்னொன்னு தட்டி போட்டு 2ஆ நம்ப எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில அதிரசம் போடும்போது மெதுவா உள்ள விட்ற மாதிரி போடணும். நம்ம கொஞ்சம் வேகமா தொப்புன்னு போட்டோம்னா, எண்ணெய் மேல தெறிக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளதாங்க. சர்க்கரை அதிரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பண்டிகைக்கு கண்டிப்பா நீங்க 2 அதிரசமும் ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு புடிச்சிருந்தா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.